கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஒர பரபா ஷில பர பர பரபா கிர பர பரபா கிர பர பரபா கிர பர பரபா கிர பரபா ஓ ரபா ரபா ஷில பர பரபா லபா கிர பரபா லபா லபா கிர பரபா. எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. நம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே நம்முடைய கூடி வரத்தக்கதாய் நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறையா. இந்த வேலையில் கத்தா எங்களை ஆவி ஆத்துமா சரி தம்முடைய பாதப்பள்ள தாழ்த்தி தருகிறாப்பா. உடைய பிரசன்னம் சமூகம் ஆண்டவர்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், கடந்து வரட்டும்ப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வாயில் வையுங்கப்பா. வருகிற ஒவ்வொருக்கும் ஏற்றவாறு ஒரு வார்த்தையாவது பேசுங்கப்பா. ஒரு வார்த்தையாவது பேசுவோம். வர வேண்டிய மக்களுக்கு கத்தா துரிதப்படுத்தி கொண்டு வரோம். இந்த நேரத்தில் கத்தாவே மசூத்த பிரசன்னத்தில் களிக்கூற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அரடியால் முழுதுமாய் மறைத்து நீங்கள் பேசுங்க. வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குங்க. கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு என்ன வசனம் பகிர்ந்து கொள்ளணும்னு ஜெபித்த பொழுது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவை, அப்படிதானே? உட்கார வரலே சொல்லமா? கர்த்தர் உங்களோட பேசுவாரானா ஒரு வார்த்தை உடனே அல்லையிலே சொல்லுங்கள். அது கர்த்தரோட நாமத்து மகிமைக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போது கர்த்தனை செய்கிறாருன்னா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவை இருக்குது. அந்த யாக்கோபு மனைவிங்க பிள்ளைங்க சொத்து ஆஸ்தி எல்லாமே, பணம் பொருள் வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் இரவெல்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்தால் வழியே விட மாட்டேன், ஆசீர்வதிங்க இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் அவருக்கு வேணும்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால் அண்ணங்கிட்ட ரொம்ப ப்ராப்ளம், ஏமாற்றிட்டு வந்துட்டார். ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்துட்டார். இன்றைக்கி 400 பேரோடு கூட வரன்றாரு. அவர் என்ன பண்ணுவாரோ தெரில, மனைவியோ பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன செய்வாரோ தெரில. இது யாராலுமே மாற்ற முடியாத சூழ்நிலையை அவரும் தெரியுது, நம்ம செய்து தப்புன்னு தெரியுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறதுனே புரியல. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் பிடிச்சார். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் வழியே விட மாட்டேனார். ஹல்லேலூயா. இப்போது நம்ம ஆசீர்வாதம் கர்த்தருடைய கையில் இருக்குது. நமக்கு ஆசீர்வாதம் தேவை. அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, எண்ணாகமம் 24 அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம், பிரச்சனை மேலே பிரச்சனை, தேவை மேலே தேவை, கவலை மேலே கவலை, கண்ணீர் மேலே கண்ணீர், அப்படியெல்லாம் இருக்குதா? பேச மாட்டீங்களே. இதெல்லாம் பிசாசு கொண்டாடுறது. கர்த்தர் ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஆனால் பிசாசு இந்த மாதிரி பிரச்சனைங்கோ கவலைங்கோ இந்த மாதிரிலாம் கொண்டாந்து ஒரே தாட்லே, ரொம்ப சிந்தனையிலே, இது என்ன பண்ணுவேன், அது என்ன பண்ணுவேன், இது எப்படி ஆகும், இதால் அப்படியெல்லாம் பேசுகிறான். கவலையே படாது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்னொரு வசனம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி. எல்லாரும் அறையில சொல்லாமா? கர்த்தர் சொன்னால் செய்வார், செய்ய மாட்டாரா? மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டாங்க, கர்த்தர் சொன்னால் செய்வார். நான் இன்று முதல் உங்களை
ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் பிறந்து ஒரு மாதம் முடிஞ்சு 2வது மாதம் தொடங்கியிருக்கிறோம். இப்போ இன்னும் இந்த எத்தனையோ மாதம் நமக்கு முன்னால் இருக்குது. இந்த மாதத்தோடு சேர்த்து 11 மாதம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கன்னா எப்போவுமே அவர் ஆசீர்வாதம் கொடுத்தா கூடவே என்ன பண்ணுவார், ஒரு கற்பனை, ஒரு கட்டளை கொடுத்து தான் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்யணும், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்ட சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்குறார். அது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கூட அவரே உதவி செய்வார். பாருங்கள், சங்கீதம் 115:13. சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சாதாரண ஆளுங்க இல்லை. அப்புறம் யார் ஆசீர்வதிப்ப? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு காரியம் எதிர்பார்க்குறார். அது என்னன்னா, கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, பயப்பட்டு ஜீவிக்கணும்னு விரும்புகிறார். அதெல்லாம் என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படின்னா நம்ம இஷ்டமாக நடக்கலாம், இஷ்டமாக போகலாம், இஷ்டமாக வரலாம், அப்படி யோசிக்கக்கூடாது. அவர் கட்டளைக்கு, அவர் கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிக்கணும், அவர் சொல்கிறபடி செய்யணும், அவர் சித்தம் செய்யணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அவர் என்ன விரும்புகிறா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு நம்ம பயந்து ஜீவிக்கணும்னு சொன்னால் அவர் எதை விரும்புகிறார், எதைக்கிட்ட நம்ம இருக்கிறாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன, எப்படின்னா சும்மா பயந்து நடுங்க, பிசாசுக்கு நடுங்கிறான், அது இல்லை. கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்னு சொன்னால், ஒரு நீதிமொழிகள் சாரி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழி 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. தீமையை வெறுக்கணும். இது தீமைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணாது, வெறுக்கணும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போது தீமையான காரியங்களை நம்ம பார்க்கவும் கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் வசனம் சொல்லுது. இப்போ நான் பொல்லாங்க இருக்காதே, பொல்லாங்க தோன்றும். பொல்லாங்க தோன்றனா கூட அதை விட்டு விலகுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும்னு சொன்னால், அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தீமை விட்டு விலகணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமை விட்டு விலகுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது கர்த்தருக்கு தீமை விட்டு விலகணும்னு விரும்புகிறார். பாருங்கள், எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு வசனம். நான் ஒரு வசனம் கேட்டால் கர்த்தர் இப்போ ஒரு வசனம் சொல்கிறார். சொல். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியா உங்களை கேட்கிறார். பாருங்க, அசட்டை பண்ணுறான். ஆசாரியர் மட்டும் இல்லை, எல்லாருமே கர்த்தருடைய என்ன பண்ண அசட்டை பண்ணுறது. அது என்ன, இப்போ செய்தா என்ன, போனா என்ன, சர்ச்சுக்கு போகட்டின்னா, ஜபத்துக்கு போகட்டின்னா, இது செய்யுதுன்னா ஒரு அசட்டையாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், எஜமானனுக்கு பயப்படுறாங்களாம். இப்போ சேனைகள் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், அசட்டை பண்ணுறோமா?
வேலை செய்கிற இடத்துலையோ நமக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பயப்படுறோம். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அப்படியெல்லாம் பயப்படுறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படணும்னு கர்த்தர் டிமாண்ட் பண்ணுறார். அல்லேலூயா. எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாலை எழுந்துச்சி ஜெபம் பண்ணணுன்றாரு. கொஞ்ச நேரம் தூங்கலாமே, என்ன இப்போ எழுந்திரிக்க, அப்புறம் தான் எழுந்திருக்கு, 7 மணிக்கு எழுந்திரிக்குதுன்னு அப்படி யோசிக்கிறோமா? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ அதிகாலையில் ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாரு, அதிகாலை எழுந்துச்சி ஜெபிக்கணும்னு அலாரம் வச்சு டக்குன்னு எழுந்துச்சி உக்காந்தோன்னு வச்சுங்களேன், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. ஐயோ கர்த்தர் என்ன நினச்சிக்குவார், மனுஷர் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. மனுஷருக்கு பயப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறோமா? கர்த்தர் என்ன நினச்சிக்குவார், கர்த்தர் ஜபத்துக்கு போகலன்னா, கூட்டங்களுக்கு போகலன்னா, ஆராதனைக்கு போகலன்னா, கர்த்தர் பாடலைன்னா, துதிக்கலைன்னா அவர் என்ன நினைப்பார், எதிர்பார்க்குறாரு. அப்படி எதிர்பார்க்குற காரியங்கள் நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அது மட்டும் நம்ம நல்லா தெரியும். எல்லா வசனம் படித்தா நமக்கு நேரம் பத்தாது. என்ன விஷயம்னா, யோசேப்பு பற்றி நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு என்ன பண்ணார்னா, கர்த்தர் தெரியும், இது குழியில் போட்டாங்க, அண்ணன்மார் குழியில் போட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாங்க. அப்புறமா எடுத்து என்ன பண்ணாங்க, விற்றுட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. கூலாக போயிட்டாங்க. அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், எகிப்தில் ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டார். போத்திபார் ஒரு அடிமையாக பணத்துக்கு விலைக்கு வாங்கினாங்க. அடிமையாக வாங்கிட்டா அவங்க அடித்தாலும் குத்தினாலும் சோறு போடனாலும் என்ன பண்ணாலும் கேட்கவே முடியாது. ஒரு வேலைக்கார வேலையில் வந்தால் நான் இன்றைக்கி செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன், நீங்கள் இப்படி சொன்னால் நான் வரமாட்டேன்றாங்க. நம்மக்கிட்ட வேலை செய்கிறோங்க அப்படி சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. இது இல்லாட்டி இன்னொரு வீடாச்சுன்னா அதெல்லாம் போக முடியாது. அடிமையை வாங்கினா அங்கே தான் இருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில் வந்தால், ஆனால் கர்த்தருக்கு அவன் பயந்து ஜீவித்தான். கர்த்தரோடு இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு இருப்போமானால் கண்டிப்பாக நமக்கு அவருக்கு பயப்படுற பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன சரி எல்லாமே பார்த்துன்னுக்கிறாரு. இப்போ அவர் கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் வரும். அப்போ அப்படியே தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த எஜமாட்டி பாருங்கள், அவர் கை செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், எல்லாம் ஆசீர்வதிச்சார். இப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது கர்த்தருக்கு நமக்கு பயந்து ஜீவித்தா கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். போன வாரம் சனிக்கிழமை சித்தூர் தாண்டி ஒரு பெரிய காணிப்பாக்கம் பட்டணம் கிட்ட அந்த பக்கம் ஒரு இடத்துக்கு போனோம் ப்ரேயருக்கு. போனால் அவங்க வீட்டில் ஓடியாந்து இளநீருக்கு வெட்டின்னு வராங்க, வாழைப்பழம் குழந்தை என்னமானா அவங்க வச்சானா நல்லா கர்த்தர் பயம். இந்துலேருந்து வந்துக்கிறோங்க அவங்க, இன்னும் கர்த்தர்கிட்ட இப்போ தான் ஞாபகம் எடுத்துக்கிறோம், இன்னும் அவளுக்கு தெரியாது. என்னன்னா அவன் பயிரிட்டதெல்லாம் வருதும், அப்படியே கொலை கொலையாக காய்ச்சிருக்குது தேங்காய். அப்புறமா வாழைப்பழம் கொலையாக காய்ச்சிருக்குது. என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவன் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுப்பான். நான் கடைசியில் நான் பண்ணுறதுக்கு இப்போ ஜெபம் பண்ணுன்னா அவ்வளோ அழகாக பண்ணுறான். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எவ்வளோ வருஷம் விசுவாசிங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்களே. என்ன தெரியுதுன்னா, அவங்க விரோதமாக சத்துருங்க எழும்பியிருக்கிறாங்க. அந்த சத்துருங்க எழும்பி இவங்க லேண்டை அபகரித்து பார்த்துன்னுக்கிறாங்க. அவன் என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, அவங்க மோசம் பண்ணுவாங்களோ, எது இருந்தாலும் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொன்னேன். எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இப்போ கர்த்தர் சந்தோஷப்படவும் பண்ண மாட்டார். பாருங்கள், அவங்க கொடுத்தா கொடுக்கணும், கொடுக்காட்டி எங்கள் சொத்து தான் அபகரித்தா கூட நீங்கள் மட்டும் எங்களை விட்டு போகாதீங்கன்னு ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், கர்த்தரோடு இருக்கிற ஆசீர்வாதம் அது. அவன் கர்த்தரோடு இருக்கிற உண்மையாகவே இந்த மரத்தை வெட்டி போத்தாண்டா உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. அது எனக்கு கல்யாணம் ஆகாது போனால் கூட போட்டேன், நான் வெட்ட மாட்டேன்னா இன்றைக்கி அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்மோட கூட இருந்தால், கர்த்தர் ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்போது நம்ம பயிரிட்டால் எது வச்சாலும் அது ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கண்டிப்பாக அப்படி செய்வார். அது மட்டும் இல்லை, எனக்கு பயப்படும் பயம் என்றேன்னு சொல்கிறார். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அந்த எஜமாட்டி என்ன பண்ணால்
உடனே என்ன பண்ணான், பாவம் செய்து கூப்பிட்டே இருந்தா, அவங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வரமாட்டேன்னு சொன்னான். ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் இல்லை, இதுதான் சான்ஸுன்னு கூப்பிட்டா, இல்லை நான் வரமாட்டேன்னா. உடனே என்ன பண்ணான், யார் பார்க்க போகிறேன், யார் நினச்சி டக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டா. அவன் என்ன பண்ணான், சட்டையை கழட்டி போட்டான். அது சாதாரணமான காரியம் இல்லை, ஏன்னா அவன் அடிமை. அவங்க வீட்டுக்காரன் நினச்சிருந்தா அவனே கூட வெட்டிடலாம், யாரும் கேட்கவே முடியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் என்ன சொல்கிறான், நான் பாவம் செய்வது எப்படி, தெலுங்கில் எப்படி இருக்குன்னா, இதை பாப்பம் எட்டில் கட்டுக்கொண்டான், இன்னும் கொஞ்சம் கட்டிக்குவேன் நான் பாப்போன்னுக்குது. பாவத்தை கட்டிக்க மாட்டேன், இது நான் செய்ய மாட்டேன்னு பயப்படுறான் ஆண்டவருக்கு. இந்த பயந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிலில் போட்டால் கூட என்ன பண்ணிட்டாரு, அந்த எகிப்துக்கே ஒரு அதிகாரியாக மாற்றிட்டார். இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு காரியங்கள்லாம் கர்த்தர் செய்தார். இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் இன்னும் சொன்னால் எவ்வளோ தான் சொல்லலாம் பாருங்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார், யோபு கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார். நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன தப்பு யோசித்தா நினச்சா செய்தா என்ன பண்ண, ஐயோ நம்ம செய்தே இருக்கக்கூடாது, நம்ம சொல்லியே இருக்கக்கூடாது, இதை சிந்திச்சே இருக்கக்கூடாது சொல்லி அந்த பயம் நமக்கு வருதா, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படி யோசிக்கவே கூடாது. அப்படி கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிப்போமானா கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடிக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. நம்ம சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்குமா? இப்போ நம்ம யாராக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். நீதிமானாக இருந்தால் நம்ம சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இப்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அப்படி வசனம் சொல்ல, வசனம் சொல்லுது, நீ நீதிமானாக இருந்தால், கர்த்தருக்கு பயந்து இருந்தால் உன் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கும். பாருங்கள், யார் நீதிமான் பார்க்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24. ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மேலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போது நம்ம எல்லாரும் பாவி தான், பிறந்ததுல எல்லாரும் பாவி தான். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? பாவிகளை தான் பிறந்தோம், நம்ம பாவியில் தான் பிறந்தோம், பாவிங்க தான் எல்லாரும். ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் ஏற்று சிலுவையில் அறைந்ததுனால, அவர் ரத்தம் சிந்தினதுனால, அந்த ரத்தத்தினால தான் நம்ம மீட்பு. அல்லேலூயா. இது போய் கடையில் வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம ஏதோ நீதி காரியம் நேர்மையான காரியம் செய்து வாங்கவே நீதிமான்களாக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இப்போ நம்ம கேட்கணும், ஒரு புதுசாக யாருன்னா வந்திருக்கலாம், இன்னும் ரட்சிக்கப்படாத அனுபவம் இருக்கலாம். நீ சொல்லுங்கள், இயேசுவே நான் பாவியப்பா, நான் ஏதோ வரேன், சர்ச்சுக்கு வரேன் போகிறேன், அவ்வளோதான், மற்றபடி இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, அதை பற்றி கவலையப்படாதீங்க. இப்போவே கேளுங்க, இயேசுவே நான் பாவி, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தில் வாங்கோன்னு கேட்கணும். யார் யார் அப்படி கேட்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக என்ன மாற்றுறாரா? நீதிமானாய் மாற்றுறார். சரி, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டேன், சரி கம்யூனியன் கூட எடுக்கிறேன், கரெக்டு தான். ஆனால் அதுலேயே அந்த ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணோம்? அப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்போவுமே எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, டிகிரி வாங்கிட்டேன், இந்த டிகிரி நான்
படிக்கிறனோ வேலை செய்யணும் எதுவும் அந்த டிகிரி போயிடுமா? சொல்கிறது கேளுங்க. டிகிரி வாங்கிட்டா அந்த டிகிரி எங்கன்னா போயிடுமா? போகாத. டிகிரி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நான் நீதிமான் ஆகிட்டேன் எப்பவுமே இருக்க முடியுமா? முடியாது. இதில் என்ன பண்ணணும்? எப்போ இயேசுவோடு இருக்கணும், எப்போ இயேசுக்கு பயந்து ஜீவிக்கணும். அவர் ரத்தத்தினால தப்பு பண்ணினா உடனே அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நீதிமானாக இருக்க முடியாது, மறுபடியும் பாவி ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சொல்கிறது புரியுதா? இயேசுவின் ரத்தத்தினால தான் மீட்படைந்தோம். ஆனால் மறுபடியும் கர்த்தரை விட்டு பாவத்துக்குள்ளே போவோமானா அந்த நீதிமானாக எப்போவுமே இருக்கவே முடியாது. மறுபடியும் என்ன ஆகிடும்? பாவி ஆகிடும். அதனால்தான் எப்பொழுதும் கர்த்தரோடு வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்க. இன்னொரு காரியம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததி முழுசும், சந்ததி மட்டும் இல்லை, அப்படியே ஜனங்க அவ்வளோ பேரும் பாதுகாக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுறாரு, யாருமே மனம் திரும்பவே இல்லை. நோவா, அவங்க மனைவி, அவங்க 3 மகன்க, 3 மருமகள், இவங்க தான் இயேசு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவங்க தான் நீதிமான்களாக வாழ்ந்தாங்க. அவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த ஜல பிரளயம் எல்லாமே அழிந்து போனாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீதிமானாய் காணப்பட்டது போல் நம்ம நீதிமானாய் காணப்படுவோமானால் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம், சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமான நம்மளை ஆசீர்வதிக்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்கலன்றீங்களா? எங்கே போனாலும் வேலை கிடைக்கலன்றீங்களா? இந்த வசனம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லைன்னா வேலை கிடைக்காதவருக்கு நல்ல போஸ்டிங் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நீதிமான நம்ம ஜீவிக்கும்போது நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து திரிகிற மாதிரி வைக்க மாட்டார். அப்படின்னா வேலை வெட்டி இல்லாத திரிகிற மாதிரி விட மாட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேலை இல்லையா? இந்த வசனம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணப்பா, நான் நீதிமானாக இருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு பயந்து ஜீவிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ப்பான்னு கேட்டால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்வார். செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 42:10 படிமா. சம்பத்து பெருகிடுச்சு, ஐஸ்வர்யனா இருந்தார் யோபு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, யோபுக்கு ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா, பிரயாசம் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, பார்க்குறேன், விசாரிக்கிறேன், வியாதி ஆகிற நண்பருங்க உனக்கு என்னத்துக்கு இந்த வியாதி வந்துச்சு, நீ என்ன பாவம் பண்ண, நீ செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனைன்னு வாய்க்குசாமல் பேசுகிறானுங்க. அவனுக்கு அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவர் எவ்வளோ மனம் நொந்து போயிருக்கு. ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனை, ஒரு பக்கம் எல்லாமே இழந்தாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை ஏதோ பார்க்க வந்தாங்க நண்பர்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பாவம் செய்து உனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மனசு அளவில் எவ்வளோ உளைச்சலாகிட்டு. ஆனாலும்
கடைசியில் என்ன பண்ணிட்டார் கர்த்தர், நீ ஜெபம் பண்ண அவங்களுக்காக, உன் முகத்தை பார்த்து அவங்க சரியாக பேசலை, நிதானமாக பேசலை, யோபு பேசுறது போல் நீங்கள் பேசலை ஆன்னு சொல்லிவிட்டு நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்றார். நம்மனா பண்ணியிருப்போமா? நீங்கள் பேசுறதுனால எப்படி பேசுனீங்க, கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க, என்னென்னமோ பண்ணீங்களே, நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், உடனே கர்த்தர் சொன்னது கீழ்ப்படிந்து அந்த பரியாசம் பண்ணின நண்பர்களுக்காக என்ன பண்ணான், ஜெபித்தான். அவன் ஜெபம் பண்ணும்போது அதை பார்த்து அவன் முகத்தை பார்த்து தான் அவங்கள கர்த்தர் மன்னிச்சான். அது மட்டும் இல்லை, அதனால் என்ன வந்துன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புறாங்களா இல்லையா? கொஞ்சம் இல்லை, ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். எழும்புறாங்களா இல்லையா? நம்ம ஒன்றும் தப்பே செய்யலைன்னா கூட ஏதோ ஒன்று பேசுறது, ஏதோ ஒன்று செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இதான் அவங்க இல்லை, அவங்க நல்லவங்க தான். பிசாசு அந்த மாதிரி பண்ணுறது, நம்மளை ஏதாவது நம்மளை என்ன பண்ண உழைச்சிலாக்கணும், நம்ம வேதனைப்படுத்தணும், நம்மளை இது பண்ணோன்றதுக்காக அவங்களே எழுப்பிவிட்டு அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். அல்லேலூயா. அவங்கள மன்னிக்கணும்னு கர்த்தர். இன்னொரு வீட்டுக்கு போன வாரத்தில் போயிருந்தோம். வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம் ஜெபத்துக்காக கூப்பிட்டு பிசாசு பிரச்சனை ரொம்ப அப்படியே ஜல் சத்தங்கிறதா ஊனாங்க. சரி, ஃபோனில் பண்ணியே சுகமாயிடுச்சு, அதெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. அதனால் இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் வைக்கணாங்க. சரி, அவங்க வீட்டில் ஜெபம் போனேன், கொஞ்சம் நேரம் விட்டேன். அதில் என்னென்னா மனசில் கவலை பாரம் என்னென்னா இருக்குது எல்லாம் சொல்ல வச்சிட்டேன். எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அப்புறம் நான் கர்த்தர் சொன்ன வசனங்களை சொன்னேன். பாருங்கள், அப்படி சொல்லும்போது விஷயம் சொன்னேன். எங்கள் மகன் இப்படி, எங்கள் மருமகன் இப்படி, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் அப்படி இந்த பார், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாத, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, மன்னி அவங்கள பாவம் செய்தெல்லாம் மன்னித்து அவர்களுக்காக என்ன பண்ணு, பரிந்து பேசி ஜெபம் பண்ணு. தெரியாத அறியாத பண்ணுறாங்க ஆண்டவரே. இயேசு அப்படி தானே செய்தார். பிதாவே இவங்களுக்கு மன்னியும், இவள் செய்வது இன்னதென்று அறியாதற்காக ஜெபம் பண்ணார் இல்லையா? அப்படி நம்ம கர்த்தர் பிள்ளைகள் நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே அவன் தெரியாத பண்ணுறான், எல்லாம் தெரிஞ்சு தான் அப்படி தான் நம்ம பேசுறது. கர்த்தர் அப்படி சொல்ல, தெரிஞ்சு தான் பண்ணாங்க. கையில் ஆணி காலில் ஆணி பயங்கரமாக அடித்தாங்க. எவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டாங்க, எவ்வளோ வியாதி வேதனை பிரச்சனைலாம் விடுதலை பெற்றாங்க. கடைசியில் அப்படியே அவங்களே வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நீ என்ன இறங்கி வா பார்க்கலான்றாங்க, என்னென்னோ பண்ணிட்டாங்க. மனசு வேதனைப்படுற மாதிரி கை காலெலாம் ஆணி அடிச்சு பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரே வாட்சி சொல்லிட்டார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவள் செய்வது இன்னதென்று அறியாதற்காக. இப்போது நம்ம கர்த்தர் பிள்ளைகளாக இருந்தால், நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருந்தா, நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தா நம்ம என்ன பண்ணணுமா, கேட்கணும் ஒரு வார்த்தை, என்ன ஆண்டவரே அவளை மன்னிங்கப்பா, அவளை மன்னிங்க. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இது வரலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்குறேன். ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கேட்குறாரு. அதே மாதிரி யோபு ஜெபம் பண்ணார். யோபு பாருங்கள், கர்த்தருக்கு சொன்னதை கர்த்தர் சொன்னதை நம்ம கேட்டு நடந்தால் சும்மா விட்டுற மாட்டார் ஆண்டவர். டபுள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு சத்துருங்க எழுமின்னு தான் இருப்பாங்க, அவங்களும் இப்படி ஜெபிக்கணும். ஒரு வசனம் படிங்க, தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 5:44. மத்தேயு 5:44. இது வந்து கிறிஸ்தவங்களுக்கு வாய்ப்பாடாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இங்கிலீஷில் தெலுங்கில் மற்ற லாங்குவேஜில் பார்த்து தமிழில் தான் நல்லா இருக்குது இந்த வசனம். எத்தனை பாயிண்ட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுறேன், சத்துருகளை முதல்ல சிநேகிங்க, 2வது சபிக்கிறவர்கள் சபிச்சாங்களே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க, 3வது உங்களை பகைக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க, அடுத்தது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, உங்கள் வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ,
உங்களை யார் யார் துன்பப்படுத்துகிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அது நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொன்னது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் இந்த காரியங்களை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னிலாம் செய்வீங்களா? இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். மன்னிச்சாதான் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நன்மை செய்ய முடியும். மன்னிச்சாதான் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் பேசுனாங்க, அப்படியெல்லாம் பேசுனாங்க, அவங்களுக்கு ஜெபம் வேற பண்ணுமான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொன்னதான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வசனத்தை எல்லாம் பாராமல் படிக்கணும், பைஹார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த வசனத்தை? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 வசனம் பைஹார்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ அதை அப்படியே செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு சத்துருவே இல்லைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? கை தூக்குங்க. எனக்கு சத்துருவே இல்லைன்னா சத்துருங்க எழுமின்னு தான் இருப்பாங்க. நம்ம மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். பிசாசு தான் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி செய்ய வைக்கிறான். அதனால் நம்ம அவங்கள மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது சங்கீதம் 24 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சங்கீதம் 24 4 5. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இப்போ ஈஸியாக ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வார்னா, எது என்னென்ன இருக்கணுமா? கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாத இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இருதயத்தில் மாசு இல்லாதுன்னு சும்மா பேசிடலாம். இருதயம் தான் முக்கியம். இருதயம் தான் முக்கியம். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். வாயில் ஏதோ பேசி தப்பிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான், மாசு இல்லாத இருந்தால் தான் வாயில் வார்த்தைகளுக்கும் அப்படி இருக்கும். இப்போது இப்படி நம்ம இருக்கணும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் சுத்திகரிங்க, என்னை இன்னும் கொஞ்சம் சுத்திகரிங்க, இருதயத்தில் நம்ம மாசு இல்லாத இருக்கணும்னு சொன்ன. இன்னொரு காரியம் என்ன செய்யணும்னா, வசனத்தினால இருதயத்தை நிரப்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு காரியம், ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம் பைபிளில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன், அது எடுக்கிறேன் கிடைக்கவே இல்லை. அவ்வளோ நேரமாச்சு பாருங்கள். அப்போ யோசித்தோம், அப்போ இன்னும் படிக்கணும். அப்போ தான் நான் உணர்த்தப்பட்டேன். பாருங்கள், அந்த வசனங்க கூட வசனத்தினால இருதயத்தை நிரப்பணும். ஹல்லேலூயா. வசனத்தினால இருதயத்தை நிரப்பும் போது இந்த என்ன பண்ண இருதயம் மாசு இல்லாது இருக்காது. வசனம் சொல்லுவார் பாரு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினாலே தன்னை காத்து கொள்வதனால். வாலிபம் மட்டும் இல்லை, வயசானவங்க கூட எல்லாருக்குமே அந்த வசனம் தான். ஹல்லேலூயா. அப்போது இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு காரியம்தான் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஆவியான சொன்னது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்கிறது. பாருங்கள், 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோட்டாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. அவங்க பாவம் செய்யல, கர்த்தரால் ஒன்றும் பண்ண முடியல. சத்துரும் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க அடிமைகளாக பிடிச்சிட்டு 70 வருஷம் அங்கே இருந்தாங்க. அப்போது அவங்க நீ எங்கன்னா எருசலேமில் வருஷத்துக்கு ஆண்கள் முக்கியமாக 3 முறை கர்த்தரை தொழுதுட்டு கொண்டு போனோம் சொல்லி கர்த்தரை கட்டளையிட்டு இருந்தார். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுதுக்குன்னு அப்புறம் போவாங்களாம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்றுமே கிடையாது. இருட்டு, கரண்ட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வரத்துக்கு காரோ பஸ்ஸோ ஸ்கூட்டரோ நத்திங் ஒன்றுமே கிடையாது. நடந்து தான் வரணும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை பரவாயில்ல நடந்து தான் அப்போது எப்படி காடு மேடு பள்ளம்
அப்படியே இருக்குமா அந்த இடத்துல. அப்படியே நடந்து வருவாங்களாம். நடந்து எருசலேமுக்கு வந்துட்டாங்களாம். இன்னும் சவமா பழைக்குமான்னு ஆகிடுமா அவங்களுக்கு. என்னன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிடும், அவ்வளோ கஷ்டமாயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சேருவாங்களாம். இப்போது சரி நம்ம சாவதோடு இருக்கிறதோடு செத்தால மேலுன்னு நினைப்பாங்களாம் அவங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தாங்களாம். பாருங்கள், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஆகோர் பள்ளத்தாக்குன்றப்போ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வர வேண்டியதாக இருந்தது. நமக்கு கூட நம்ம வாழ்க்கையில் கூட அழுகையின் பள்ளத்தாக்கு வருதா இல்லையா சொல்லுங்கள்? எவ்வளோ வேதனைங்க, கவலைங்க, பாரங்கள்லாம் வருதா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓன்னு அழுகுறது, நம்மளே உட்காந்து அழுகுறது. என்ன பலன் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அன்னாள் பெண்ணினாள் என்ன பண்ணால் குத்தி காட்டுற பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை சொல்லி குத்தி பேசுகிறா. ஆனால் அந்த சாராள் என்ன பண்ணனா, அன்னாள் என்ன பண்ணால்னா ஒரு வார்த்தையும் பேசின மாதிரியே பைபிளில் இல்லை. பேசியிருந்தால் கண்டிப்பாக ஆவியானவர் எழுதியிருப்பார். பேசவே இல்லை. சரி பேசலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, அழுது பார்த்தாரு. அவங்க அம்மா கணவர்கிட்ட அழுத. அவரு சாறுதல், அதுக்கு என்னத்துக்கு நீ கவலைப்படுற, 10 குமாரரை காட்டில் நான் இல்லையா, நீ ஏன் பிள்ளை இல்லை, நீ ஏன் கவலைன்னு ஆறுதல் சொல்கிறார். ஆறுதல் சொன்னால் கூட அவள் ஆறுதல் அடையலை. அவளுக்கு துக்கம். ஏன்னா அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துனே இருக்கிறா. யார் பெனினா. அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியல, நிந்தையை தாங்கிக் கொள்ளவே முடியல. இப்போ பார்த்தா வீட்டுக்கார்ட்ட சொன்னாலும் லாபம் இல்லை, அங்கே இங்கே சொன்னாலும் லாபம் இல்லை. சொல்லி நேராக எழுந்தாள். அல்லேலூயா. என்ன பண்ணாலும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுந்தா, முதல்ல இடத்த விட்டு எழுந்தாள். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா எழுந்தணும். அந்நாள் எழுந்திருந்தாள். 1 சாமுவேல் 1:9 படிக்க வேணாம். அந்நாள் எழுந்திருந்தாள். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தால் அதிலே உட்காந்து படுத்துன்னு அப்படியே உட்காந்துருது. எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான், எனக்கு கஷ்டம்தான், என் வாழெல்லாம் இப்படி தான் யோசிக்கிறீங்களா? கேட்டால் பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான் என் நிலமை, என் புருஷன் இவ்வளோ தான், என் பிள்ளைங்க இவ்வளோ தான், என் நிலைமை இவ்வளோ தான், எனக்கு கடன் தான், எனக்கு பிரச்சனை தான், இது நடக்கலை தான் யோசித்து உக்காந்துடாதீங்க. அல்லேலூயா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உட்காந்துடாது, எழுந்துங்க. அல்லேலூயா. இடத்த விட்டு எழுந்துறீங்கன்னு கத்த சொல்கிறார். அந்நாள் அந்த வேலை தான் செய்தா. எழுந்துட்டான். என்ன பண்ணா, அழுது ஒன்றும் நடக்கலை. புருஷங்கிட்ட அழுது நடக்கலை, வீட்டில் உட்காந்து அழுதும் நடக்கலை. எழுந்தாள். அல்லேலூயா. நம்ம கூட என்ன செய்யணும், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் கணவராகவே கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை உங்களை மாமியாராக இருக்கலாம், உங்கள் மருமகளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் சொந்தக்கார யாருன்னா இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாராவது ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்குதா? ஒருத்தர் தான் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? இல்லைன்னா கர்த்தருக்கு சந்தோஷம். ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு தான் அந்த வேலை பண்ணினேக்கிறான். யாரோ ஒருத்தர் எழுப்புறான். நம்ம ஒன்றும் பேசலான்னா கூட எழுப்பிடுறான். அவங்க பேசுகிறதில் நம்மளுக்கு மனசு உடைக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். ஆனால் அப்படி மனசு உடையக்கூடாது. ஏன்னா பாருங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து சங்கீதம் 23 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இது ரொம்ப அருமையான விசுவாசமுள்ள வசனம் தான். சண்டே கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம பாராமல் சொல்கிறோம், அதை மறந்தே போயிடுறோம். அனுபவத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. மரண இருள் பள்ளத்தாக்க நடந்தால் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது?
பயப்படக்கூடாது. அல்லேலூயா. இப்போது இந்த மரண பள்ளத்தாக்கு ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த அன்னாள் எழுந்தா என்ன பண்ணா, எழுந்துட்டு படுத்துனே உட்காந்து அழுதுந்துப்பா, டக்குன்னு எழுந்துச்சிட்டா. எழுந்துச்சி இங்கெல்லாம் நான் அழுதா ஒன்றும் லாபம் இல்லை, மனுஷன்கிட்ட அழுவாதீங்க, யார்கிட்ட சொந்தக்கார்ட்ட அழுவாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அழுவாதீங்க, ஃபோனில் அழுவாதீங்க. இந்த மாதிரி செய்த என்ன பண்ணோம், ஒன்றும் நடக்காது. நம்மெல்லாம் அழுது அழுது பார்த்து தான் அன்னாள் என்ன பண்ணாங்க, நேரம் எங்கே போனாங்க, தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ எங்கள் வீடு ரொம்ப தூரமாகுது, தேவாலயம் கிட்ட இருந்தால் வாங்க அழுவுங்க, ஜெபம் பண்ணுங்க. வானான்ல கத்தர்கிட்ட மட்டும் ஜெபம் பண்ணுங்க, கத்தரை மட்டும் அழுவுங்க. அல்லேலூயா. கத்தர்கிட்ட அழுங்க. நான் ஏதோ வசனம்லாம் பார்த்தேன், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கே சொல்கிறார் ஆண்டவர், சொல்லினே இருக்கிறாரு. இது சொல்லாத வரவே முடியாது. இதை குறித்தே கர்த்தர் என்னோடு ரொம்ப உணர்த்தினார். இப்போது அழுகையின் பள்ளத்தாக்கில் உட்காந்துடக்கூடாது, எழுந்திருக்கணும். அந்த அன்னாளை போல் தேவாலயத்தில் வந்தது போல் தேவ பிரசன்னத்தில் உட்காந்து உங்கள் வீட்டிலே கூட என்ன பண்ணுங்க, மத்தேயு 6:6 படி என்ன பண்ணுங்க, கதவை பூட்டுங்க, உள்ளே உக்காருங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டுறது எல்லாம் வேலையை முடிச்சுடுங்க. உக்காந்து என்னென்ன காரியம் இருக்குதோ அழுது சொல்லுங்க. என்ன பண்ண அன்னாள் அப்படி தான் ஜெபம் பண்ணான், வெகு நேரம் ஜெபம் பண்ணாலாம். நான் குடிச்சிட்டு இருக்கிறியா, நான் ஒரு கிண்டலாக பேசுகிறார். யார் ஏழு தாத்தா, அவர் ஊழியக்காரர் அந்த மாதிரி பேசுகிறாரு. இன்னும் எப்படி இருந்து கொண்டு வந்து போனானா, என்னய்யா நான் என்ன குடிச்சேன் அப்படியே பேசலை. அண்ணா பெண்ணிலாக்கிட்டையும் அப்படி பேசலை. அவர் போய், ஐயா ஆண்டவரே நான் குடிக்கலை, நான் திராட்சை ரசம் ஒன்றுமே குடிக்கலை ஐயா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் உள்ளத்துக்குள்ள தான் அவட்ட ஊற்றிட்டேன். அல்லேலூயா. சரி நீ சொன்ன மாதிரி நடக்கும். இன்னானே ஏலிக்கும் சொல்ல, அவங்க வீட்டுக்காரங்க சொல்ல, பெண்ணினாக்கு யாருக்குமே தெரியாது, ஆண்டவரோடு மட்டும் பேசினாள். அல்லேலூயா. நான் தீ ரபா ஷிலபரபா தீ ரபா லபாத்தியரபரா. எந்த அழுகையின் பள்ளத்தாக்களையும் நடந்தாலும் இயேசுவோடு பேசுங்க. அல்லேலூயா. கண்ணிப்பட்ட விதத்தில் பேசுங்க, உள்ளத்தில் உட்காந்து பேசுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் பேசுங்க, கதவை பூட்டிட்டு பேசுங்க. கர்த்தர் செய்கிற வரலும் அந்த பள்ளத்தாக்கில் வெளியிற வரலும் பேசுங்க. அல்லேலூயா. ஒரு இதுவாக ஒரு தமாஷா ஒரு கதவு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு குதிரை அடங்கிறதே இல்லையா, குதிரை அடங்கிறதே இதை அடக்கணும், இதை திமுறை அடக்கணும்னு சொல்லி பெரிய ஆழமாக ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு அது உள்ள தள்ளிட்டாங்களாம். தள்ளிட்டாக்கா அது அவ்வளோதான்டா, இவ்வளோ ஆழத்துலேருந்து குச்சி வெளியில் போவே முடியாதுன்னு அப்படியே உட்காந்துடல. இவங்க என்ன பண்ணுறாங்களாம், மண்ணை அள்ளி போட்டுறாங்களாம். அள்ளி போட்டால் இது நிற்குதான், இப்படி என்ன பண்ணுதா நிற்குதான், மண்ணை அள்ளி போட்டான் இப்படி தள்ளுதான். என்ன பண்ணான், என்ன அவன் மேலே போடுற மண் என்ன ஆவா, கீழே விழுந்துடுது. திருப்பி அள்ளி கொட்டுறாங்களாம், இந்த பக்கம் கொட்டுறாங்களாம், அந்த பக்கம் கொட்டுறான், இப்படின்னு பண்ணான். நின்றுனேக்குது, உக்காரல. அது நின்று பண்ண கொட்டின மண்ணெல்லாம் கீழே போயினேச்சான். இது மண் மேலே நிற்குதான், மேலே வந்துடுச்சான். அல்லேலூயா. அந்த குழியே நிறைய அளவு மண் போட்டாலும் அது முழுகவே இல்லை. அது உக்காந்து அப்படியே படுத்துக்கின்னு என் நிலமை அவ்வளோதான் யோசிச்சுருந்தாக்கா என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அப்படியே உயிரோடு சமாதி ஆகிட்டுருக்கும். பாருங்கள், நம்ம அப்படி உட்காரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அதனால் எனக்கு இவ்வளோ தான் யோசிக்காதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோன்னா அப்பப்போ யார் என்ன பேச அப்படி ஒதிரி விட்டுருங்க. அல்லேலூயா. ஒதிரி விட்டு அது கீழே போடும், அது நம்ம மேலே வந்துடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. அவரால் நம்மளுக்கு வெற்றி தர முடியும். பாருங்கள், அப்போது இந்த அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், என் வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவேன். நான் வேலை செய்யணும், இங்கே நகரியில் வேலை செய்திருந்தப்போ, நாகலாபுரத்தில் வேலை செய்திருந்தப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு எங்கள் தம்பி கல்யாணம்னு வந்தோம். வந்துட்டு இங்கே இருந்துட்டோம். ப்ரொமோஷன் வந்தால் தெரில, எனக்கு யாரும் சொல்ல, ஒன்றா ஆர்டர் வந்திருக்கோம், அங்கே போயிருக்கோம். என்ன ஆச்சுன்னா திடீர்னு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, உனக்கு ஆர்டர் வந்துடுச்சு, நீ கடப்பாக்கு போகணும்,
ஆர்ஜேடி ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லி எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் போனேன். எனக்கு மட்டும் இல்லை, ஒரு கொஞ்சம் பேருக்கு அப்படி வந்துடுச்சு. அது எங்கன்னு சொன்னால் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப தூரம். சென்னையில் நைட்டு ட்ரெயின் ஏறினா காலையில் போய் இறங்குவோம் பெங்களூரில் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு பஸ் ஏறினா 10 மணிக்கு தான் அந்த ஊரில் போய் இறங்கணும். இப்போ எவ்வளோ தூரம் பாருங்கள். இது எவ்வளோ மணி நேரம், அது அவ்வளோ தூரம். அதனால் எல்லாருக்கும் லேடிஸ் கூட அந்த மாதிரி வந்தது. அவங்கள என்ன பண்ணாங்க, அதே ஊரில் வேறு ஊரில் எல்லாம் அவங்களுக்கு அழுகு தான், எல்லாருக்கும் அழுகு தான். கர்த்தருக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் அழுவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியாத இவ்வளோ தூரம் எனக்கு அந்த போடவே மாட்டாங்க. இங்கே பசங்க இங்கே இருக்கிறாங்க, அவர் வேலை செய்கிறாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வயசானவங்க என் கூட இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்குன்னே நேராக போய் முதல்ல ஆர்ஜேடி ஆஃபீஸுக்கு போனேன். போய் ஆஃபீஸர் பார்த்தா அவர் என்கிட்ட என்ன சொன்னா, போய் ஜாயின் ஆகுமா முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், டியூட்டியில் முதல்ல ஜாயின் ஆகுமான்னு எனக்கு சொன்னார் ஆலோசனை. சரின்னு வந்தோம். இங்கே காலையில் எங்கள் ஊரில் சித்தூரில் காலையில் 6 மணிக்கு கிளம்புந்து அந்த ஊருக்கு போய் சேர்த்து மத்தியானம் 3 மணி ஆச்சு. அப்போ டியூட்டியில் ஜாயின் ஆகும். நான் எங்கள் மச்சனை ஒருத்தர் கூட வந்தார். எங்கள் அம்மா வீட்டுக்குன்னு நேராக போயிட்டோம். கொஞ்சம் சாமான்லாம் எடுத்து நேராக போயிட்டோம். போனால் டியூட்டி ஜாயின் ஆகுனா கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த என் கூட வர்ற ஒரு கும்பல் வாத்தியாருங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அது மாதிரி ப்ரொமோஷன் வந்துங்க அதே ஆர்ஜேடி ஆஃபீஸுக்கு போனாங்க. போனால் அவங்க நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க, போங்க சித்தூருக்கு போங்க, டிஓ ஆஃபீஸில் போய் பாருங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆலோசனை, அவரே தான் அவங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணால், ஐயோ இவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாதுன்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 1 மாதம் 2 மாதம் லீவ் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சம்பளமும் வரல, டியூட்டிலையும் ஜாயின் ஆகலை, எல்லாம் கஷ்டப்படி பாருங்கள். எனக்கு எப்படி ஆலோசனை கொடுத்தாரு. கூட கர்த்தர் என்ன பண்ணால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறான்ற மாதிரி அங்கே போனது அழுகையின் பள்ளத்தாக்க இல்லை, எனக்கு நீரூற்றாக மாற்றிட்டார். அல்லேலூயா. என்னன்னா அங்கே வசனமே சொல்கிற ஆளுங்க இல்லை, தெலுங்கு ஃபுல்லாக பக்கா தெலுங்கு. தமிழ் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு தெலுங்கு பக்கா தெலுங்கு. அங்கே போன பிறகு ஆளுங்க சரியான இல்லை, வசனம் சொல்கிற ஆளுங்க இல்லை, சபையிலையும் சத்தியம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை. சரி போனேன், பார்த்தேன். அங்கே கவர்மெண்ட் டாக்டரு ஒய்ஃபு டாக்டர் அங்கே இருக்கிறாரு, மெடிக்கல் ஆஃபீஸர். அவங்க ஒய்ஃபு எனக்கு பழக்கமானாங்க. சொல்லி கொஞ்சம் வசனம் சொல்ல ஆரம்பிச்சது. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சகோதரிங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு வசனம் சொல்லுங்கன்னுவாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லா தெலுங்கில் எல்லாருக்கும் வசனம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகி போயிடுச்சு. அப்பப்போ அவங்க கூட்டம் வர எல்லா சகோதரிங்க வர்றது, இது மாதிரி கூட்டம் வசனம் கேட்குறது, அது நீரூற்றாயிடுச்சு. அல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக நீரூற்றாயிடுச்சு. அங்கே ஸ்கூலில் போனால் இங்கே இருந்ததை விட அங்கே அப்படியே எத்தனையோ மடங்கு வித்தியாசம். அப்படியே ஒரு ஃப்ளாக் ஹாஸ்டிங் நடந்துச்சுன்னா, இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டே வந்தாக்கா இந்த இவங்க சிஎம்மு பிஎம் எப்படி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் யார் கல்யாணம்னாலும் முதல் நோட்டீஸ் எனக்கு தான் வரும். இப்போ ஸ்டாஃபும் அவ்வளோ நல்ல ஸ்டாஃபு. அவங்க என்ன மேடம் எப்படி வாங்க மேடம் உட்காருது, அப்படி எல்லோரும் என்னை விட நிறைய பெரியவங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, அவங்க லீவுங்களுக்கு வச்சு அவங்க எல்லாம் வருவாங்க. அப்போல்லாம் இதில் தான் இதில் ட்ரெஷரி ஆஃபீஸில் தான் சம்பளம் போடுவாங்க, இப்போ மாதிரி இல்லை. அப்படி போனாக்கா நான் இங்கே தான் நான் தான் ட்ரெஷரிக்கு போய் கையெழுத்து போடணும். அங்கே நான் போகவே மாட்டேன். மேடம் நீங்கள் இருங்க மேடம் சொல்லிவிட்டு அவங்க போய் எல்லா வேலை பில் பண்ணுறது எல்லாம் பண்ணி பில் பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. இங்கே கையெழுத்து போட்டால் போதும். ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளேயா எல்லாம் சம்பளம் மொத்த பேருக்கு அவங்களே டிஸ்பஸ் பண்ணுறாங்க. நான் கையெழுத்து போடுறது ஒன்று தான். எவ்வளோ ஆசீர்வாதமானுச்சு சொல்லவே முடியாது. இந்த வசனம் படிக்கும்போது கர்த்தர் அதே தான் உணர்த்தினார். எப்போ இன்றைக்கி படித்தா அதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய பாடம் மாதிரி, ஒரு ஃபில்ம் மாதிரி வந்துச்சு எனக்கு. அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உடனே டிரான்ஸ்ஃபரும் வந்துடுச்சு. கர்த்தர் நம்ம கூட இருந்த அற்புதம் செய்கிறவர். உடனே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே கிடையாது. நான் சொன்னேன் அந்த சகோதரிங்களாம் ஐயோ அழுகுறாங்க. போயிடுறீங்களா ஆனால் அழுகுறாங்க. சரி நான் ஐயோ இன்னும் ஆண்டவர் வசனம் வந்தா அவங்க எங்கள் டிஓ சொல்லிட்டாரு, உங்களை ஒரு 6 மாதம் பொறுத்தா ரிலீவ் பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் தான்,
6 மாதம் தான் ரிலீவ் பண்ணுவேன். இங்கே 10th பப்ளிக் முடிச்சுட்டு தான் நீங்கள் போனோம். நான் கவலையே படல, அப்போ கூட அழுகலை. இந்த ஜனங்க அழுதாங்களே வசனம் கேட்குறானே, இது தேவ சித்தம் சொல்லிட்டு இன்னொரு 6 மாதம் இருந்து 10th எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு பெரிய ஆசீர்வாதங்களாம் நடத்தினார். முடிச்சுக்கின்னு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அப்புறம் ரிலீவ் ஆகி வந்தேன். பாருங்கள், கர்த்தர் அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தால் அதை நீரூற்றாக்க அவரால் முடியும். நீ இந்த வேலையில் பாஷிரபரபா இந்த வேலையில் எந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் போனாலும் அதை உனக்கு நீரூற்றாக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா அவர் கெட்டியாக பிடிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், 84:4 படிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். இன்னொரு முக்கியமான காரியம் எது தெரியுமா? இந்த சங்கீதத்தை எழுதுனது யாரு? மேலே பாரு, கோராகின் புத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோராகின் புத்திரர் யாருன்னா இதை பற்றி தான் எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு கிடைக்கல, அப்புறமா கழிச்சு. கோராகின் 28 26 11 12 படிங்க. எண்ணாகம் 26 11 12 படிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களான நேபுவேலின் சந்ததியான நேபுவேலின் குடும்பமும், யாமினின் சந்ததியான யாமியரின் குடும்பமும், யாகினின் சந்ததியான யாகியரின் குடும்பமும், சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும், சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே. 10 படிமா, 10 11 படிமா. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும். 9 கூட படிமா. எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா விவாதம் பண்ணாங்களாம் ஒரு கூட்டம், ஒரு கும்பல். அந்த கும்பல்ல யாருக்கு இருக்குதுன்னா அந்த கோராகு. அதனால என்ன நடந்துச்சுன்னா இப்போ 10 படிமா. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். பாருங்க, இந்த கோராகு கூட ஒரு கூட்டம், ஒரு 250 பேர் ஊழியக்காருக்கு விரோதமாக, யார்? ஆரோனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம்? விவாதம் பண்ணாங்களாம். அவங்க பண்டதுனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதனால் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து அடையாளமானார்கள். ஆனால் அடுத்த வசனம், கோராகின் குமாரரோ சாகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கோபம் வந்து தான் அந்த 250 பேர் அக்னியில் பூமி பொழந்து அப்படியே விழுங்கி செத்தே போயிட்டாங்க. ஆனால் கோராகின் புத்திரனவெல்லாம் சாகவில்லை. அது தனியாக வசனம் போட்டுக்கிறாங்க. இப்போ அவ்வளோ பயங்கரமான பாவம் செய்தால் கர்த்தருக்கு அவ்வளோ கோபம் வந்தால் கூட கோராகின் புத்திரன் சாகலையாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு பிறந்ததுக்கு எங்களுக்கு ஒன்றும் நன்மை செய்யலை, சாபத்தான் எங்கள் மடியில் போட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் உண்மை நம்பிக்கிறோம்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதப்பா, நாங்கள் உண்மை சித்தம் செய்கிறோம்ப்பான்னு கர்த்தரை பார்த்து பிடிச்சிட்டாங்க. யார்? கோராகின் புத்திரர். அதனால் அவங்க சாவலை. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா அம்மா பாவம் செய்தாலும் இவங்க என்ன செய்தாங்கன்னா கர்த்தரை பிடிச்சிக்கினாங்க. நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல, எங்களை மன்னிங்க, எங்களை பிடிச்சா. என்ன பண்ணார்னா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா, நீங்கள் இனிமேல் பாருங்கள், கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதம்னு வருது, ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்டதுன்னு வருது. இப்போ கர்த்தர் அவங்கள ஊழியக்காராக மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காராக மாற்றிட்டு அது மட்டும் இல்லை, அவங்க சங்கீதத்தை இப்படி எழுதி பைபிளில் இது வரலாம் இருக்குது நம்ம படிக்கிற மாதிரி.
ஹல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. அதனால் கர்த்தருக்கு நம்ம பயந்து ஜீவித்தா இவ்வளோ அவங்க அப்பா அம்மா எப்படின்னா வாழ்ந்து போயிட்டோம். ஆனால் நம்ம கேட்கும் போது நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்னொன்று யோசிக்கணும், ஆண்டவரே எங்கள் அப்பா நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சாபத்தை வைத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பிள்ளைங்க கர்த்தரை நம்பினதுனால அவங்க அப்பா அம்மா சாபத்தை மடியில் போட்டு போனாலும் அவங்கள கர்த்தர் ஊழியக்காராக மாற்றிட்டார். அவங்க சங்கீதம் எழுத கர்த்தர் உதவி செய்தார். அந்த சங்கீதத்தை பதிவு செய்து பைபிளை இன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் அவங்க எழுதுனதான் அது, ஆண்டவரே நான் கோராகியர் புத்திரன் தான்ப்பா, அதனால் எங்களை ஆசீர்வதிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணார், அந்த 84 5 பாருமா, 5 படி. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மழை அழுது என்ன போச்சாம், மழை குளங்க மாதிரி ஆகி போச்சாம் தண்ணி. இப்போ அவ்வளோ துக்கமாக அழுதாலும் பரவாயில்ல, கர்த்தர்ட்ட அழுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்கல அழுங்க, கர்த்தரும் காரியங்களெல்லாம் சொல்லி அழுவுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் நீரோட்டாக மாற்றிடுவார். அப்படின்னா ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார், ஆசீர்வாதமான மழையை தருவார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அந்த மாதிரி செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அப்போது அவங்க கர்த்தரிடத்தில் அழுதுனால பலத்தின் மேலே பலம் அடைந்தார். ஹல்லேலூயா. பலத்தின் மேலே பலன் அடைந்தார். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம பிளஸட் இஸ் த மேன் dwell in the house of the Lord. அது மட்டும் இல்லை, அவங்க கர்த்தரை ப்ரைஸ் பண்ணினே இருப்பாங்க, துதித்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடி கர்த்தர்கிட்ட ஜெபித்து 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 பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் அன்னாளை போல ஊற்றிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு எவ்வளோ காரியங்களை செய்துக்கிறார் இல்லையா, செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மைக்கு செய்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது. ஆகோர் பள்ளத்தாக்கில் என்ன பண்ணக்கூடாது, கண்ணீர் பள்ளத்தாக்கில் அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ 3 காரியம் பிளஸட், 3 பாரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், முதல்ல கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படணும். 2வது என்ன செய்யணும், கர்த்தரை அதிகமாக துதிக்கணும். அப்புறமா கர்த்தருக்குள்ள நெருங்கி நம்ம வாழணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ணுமா, நம்பணும். ஹல்லேலூயா. அதில் 84 சங்கீதத்தில் பின்னால் பாருங்கள், 11ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கர்த்தர் 10ஆம் வசனம் படியுமா, 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என்ன சொல்றாரு, ஆகாமியனா பொல்லாதவளுடைய வீடுகளில் என்ன கூடாது, கூடாரங்களை தங்காத வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்புனா கேட் கீப்பராக கூட இருக்கிறேன். நான் ஆலயத்தினுடைய வாசல் படியில் கேட் கீப்பராக கூட நான் இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லவங்களாயிட்டுக்கிறான் அந்த கோராகின் புத்திரர். இப்போ நம்ம கூட என்ன பண்ணால் அந்த மாதிரி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். அடுத்தது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அல்ல முதலே பார்த்த 44:5-44 மத்தேயு ஆசீர்வதிக்கணும். நம்ம வாய் திறந்த யாரையும் சாபமே போடக்கூடாது.
ஒன்றும் சாபம் நம்ம போட மாட்டோம். நீ நல்லா இருப்பியான்னு அது ஒரு சாபம், ஆமாவா இல்லையா? நீ நல்லா இருப்பியான்னு அதே சாபம் போட்ட மாதிரி தான். அவங்க நல்லா இருங்கோன்னு சொல்லணும். நம்மளுக்கு விரோதமாக எழும்பி பேசினா செய்தா நீங்கள் நல்லா இருமா மனசு ஆழத்துலன்னு சொல்லுங்களேன், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அவங்க செய்யலாம், அது போயிடுது அவங்க பக்கம். நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு, நம்மளை மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னொரு காரியம், நீதிமொழிகள் 11:24. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமாக நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்ககிட்ட பணம் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு எங்களுக்கே கஷ்டமாகுது அப்படி சொல்லாதீங்க. ஒரு சாட்சி கேட்டேன் நான். ஒரு ஊழியம் செய்கிறாரு, எவாஞ்சலிஸ்ட் தான், ஊழியம் செய்கிறாரு. அவர் எவ்வளோ கஷ்டமாக விசுவாசத்தில் நல்லா ஒரு ப்ரேயர் சென்டர் நடத்தினுங்கிறாரு. அவங்களுக்கு சுற்றில இருக்கிறவங்கெல்லாம் ஹிந்துஸு. இந்த கொரோனா சீசனுக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன், கொரோனா சீசனும் தெரில. அப்போது தண்ணியே இல்லையா, அவங்களுக்கு யாருக்குமே தண்ணி சப்ளை ஆகலும் தண்ணியே இல்லையா. அப்போ என்ன பண்ணாருன்னா, இவங்களுக்கு நல்லா தண்ணி வருதான். இவங்க ப்ரேயர் சென்டரில் தண்ணி நல்லா வருது, அங்கே சுற்றியில் இருக்கிற ஆளுங்களுக்கு தண்ணியே இல்லையா. தண்ணி இல்லாத என்ன வேலை பண்ண முடியும்? இவர் தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். உடனே என்ன பண்ணாராம், மோட்ரு போட்டு பெரிய பைப்பு வாங்கி சொருவி மொத்த பேரும் சப்ளை பண்ணார். மொத்த பேருக்கும் எல்லாம் வீடு 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 ஃபுல்லாக பிடிச்சாங்களாம் தண்ணி. இது ஒரு ஆசீர்வாதமாக இல்லையா? பணம் தான் இல்லை உங்ககிட்ட இருக்குது, என்ன பண்ணு, தாராளமாக கொடு. அல்லேலூயா. கொடுத்தாக கத்த என்ன பண்ணுவார். எனக்கு அது கேட்டதுலேருந்து அங்கே அகத்தில் பக்கத்தில் தண்ணி கேட்பாங்க. அதையும் பெரிய காரியம்தான் இது, நம்ம சாதாரண நினைக்க முடியாது. அகத்தில் இப்போ தண்ணி கேட்கும்போது எங்களுக்கே தண்ணி வரலன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணோம், நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டா கத்த என்ன பண்ணுவார், எங்கள் தெருவிலே தண்ணி யாருக்கும் வரல, எங்களுக்கு வருது. எங்களுக்கு இன்னொரு 2 வீட்டுக்கு தான் தண்ணியே வருது, கவர்மெண்ட் தண்ணி. மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி வரல. போர் எல்லாம் போருங்க தான், மொத்த பேர் வீட்டில் போர் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், கத்தரு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தண்ணீர் பாய்ச்சவனுக்கு பாய்ச்சப்படும். நம்மளால் முடிஞ்சபடி நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது கத்த என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இப்போ நம்ம இதெல்லாம் செய்யணும்னு கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம செய்யும்போது கத்தர் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னு ஆசையாக வானான்னு நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? வேணும். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் வரணுன்னா என்னென்ன செய்யணும்னு ஓரளவுக்கு சொன்னேன் நான். அப்போது நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, கத்தர் நம்மளை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அப்புறமா நீதிமானாகவே இருக்கணும். இதுவரெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லைன்னா பாவம் மன்னிப்பு கேட்டு கத்தர் உள்ளத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கணும். அது மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், நம்ம நீதிமானாகவே இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் தப்பே செய்யலைன்னாதீங்க, எதுனா டக்குன்னு எதுனா ஒரு வார்த்தை சொல்ல வச்சுருவோம் பிசாசு. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு கத்தரோடு ஒப்புரவாய் ஜீவிக்கணும். அது மட்டும் இல்லை, தாராள மனசு இருக்கணும். அது நிந்திக்கிறவங்கள பரியாசம் பண்ணவங்கள நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும், அவங்க நன்மை செய்யணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அப்போ தான் யார் நம்ம அவருடைய புத்திரராக இருப்போமா. அல்லேலூயா. அவர் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களுக்கும் மழையை வருஷிக்க பண்ணுறார். இப்போது நமக்கு என்ன பண்ணோம், நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கக்கூடாது, கெட்டவங்களோ நல்லவங்களோ என்ன பண்ணோம், நம்மளால் முடிஞ்சபடி மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், இப்படி செய்யணும்னு கத்தரே அது மட்டும் இல்லை, இருதயத்தில் சுத்தம், கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாது இருக்கணும்னு கத்தரே விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்னா மற்றவங்களை என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மைய கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. நம்மளோட ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டுற மாட்டார். நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் பிள்ளை இப்படி இருக்கிறானே பிள்ளை. இப்போது குறி வச்சு தாக்குறது யாருன்னா வாலி பிள்ளைங்கள தான், எங்கே பார்த்தாலும். அதனால் வாலி பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, எங்கள் பிள்ளைங்க யோசிக்காதீங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடித்து செய்துன்னு பிசாசு. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறார்? உன் ஆகோர்னு இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் வசூல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். கத்தாதி ரபா ஷீலவ ரபா லபா லபா தியரப ரபா ஓ ரபா லபா ரபா 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 ஷீலவ ரபா ஓ ரபா லபா ரபா 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 தியரப ரபா ஷீலவ ரபா ரபா தியரப ரபா. எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் எத்தனை பேர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறாளோ தெரியலப்பா. இந்த காரியத்தை சொல்லும்படி அதிகமாக எனக்கு தாவே அழுத்தினீங்கப்பா. இதை பகிர்ந்து கொண்டப்பா. ஆனால் ஆகோர் பள்ளத்தாக்கிலே விட்டுட மாட்டீங்கப்பா, அழுகையின் பள்ளத்தாக்கிலே விட்டுட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, இதை கத்தாவே ஒருவன் நடந்து ஆண்டவரே நீரூற்றாக்கி மாற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்த காரியத்தை நாங்கள் பயப்பட வேண்டியதே இல்லைப்பா. ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கின் மரள இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. எங்களோட கூட இருந்தல்லப்பா. உமக்கு பயந்து ஜீவிக்க ஆண்டவரே, உமக்கு பயந்து ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களை ஆசீர்வதிக்க, சபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, ஆசீர்வதிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தாராளமாய் மற்றவர்கள் கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறதில் தாராளமாய் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, மத்தி ரபாஷியலப ரபா லபாத்திய ரபா 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 யாரையும் சபிக்காதபடி ஆண்டவரே ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உம்மை எப்போது துதித்து கொண்டு இருக்க ஆண்டவரே, எப்போது நம்முடைய சமூகத்தில் காணப்பட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. பலத்தின் மேல் பலன் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருக்கும் கிருபை தாங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் தாழ்த்துறப்பா. என்ன பாரத்தோடு என்ன தேவையோடு வந்தார்களோ நீங்கள் அறிவிங்கப்பா. என்ன தேவையோடு இருப்பதும் உங்களுக்கு தெரியும்ப்பா. உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, அறிந்திருக்கிற தேவன் மட்டுமல்லப்பா, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவனப்பா. பிள்ளைகள் கூட கொடுத்துடலாம்ப்பா. ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யும். ஆண்டவர், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் கத்தாவே தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அற்புதம் செய்ய இருக்கிற இடங்களில் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.